எப்படியெல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஸ்மா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம் இது மாதிரி காலங்கள் மாறும்போது, ஆஸ்மானால அட்டாக் ஆயிருக்க பேஷண்ட் எல்லாமே வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. குளிர்காலம் வந்துருச்சுனாவே அவங்களுக்கு ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிரும். எங்க நம்மளுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரும். காமனா நம்மளுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட்டு, தூசி, துகள் இல்லை வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம், நம்மளுக்கு நாய், பூனை அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதனுடைய ரோமங்கள், அதனுடைய நுண்ணிய ரோமங்கள், அது மேலே இருக்கக்கூடிய கிருமி, அது மேலே இருக்கக்கூடிய தூசி, அது எந்நேரமும் வெளியே தானே இருக்கும். கீழே தரையிலலாம் உருண்டு பிரண்டு, மண்ணிலலாம் உருண்டு பிரண்டுட்டு தானே இருக்கும். ஸோ அது மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அது ஒரு சிலிர்ப்பு சிலுத்துருச்சுன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி பறக்கும், முடி ஃபுல்லாக பறக்கும். அது எல்லாமே நம்மளுடைய மூக்கு துவாரங்களுக்குள்ளே நம்மளுக்கு போய் நம்மளுக்கு இருந்தது. அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்ஹேல் பண்ணுறப்போ அஃபெக்ட் ஆச்சு. சின்ன சின்ன ஹேர் வந்து லைட்டாக காற்றுல பறந்துட்டுருக்கு. அது சும்மா நம்ம மேலே நம்மளுக்கு கிடந்தாலும், நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட உடனே நம்மளுக்கு வந்து வீசிங் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஆஸ்மா பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த வில்லேஜ் பகுதிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, களை எடுக்காத இடங்களில் வந்து ஒரு செடி முளைச்சிருக்கும். அந்த செடி வந்து பார்த்தீனியம் செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செடி வந்து நம்மளுடைய வீட்டு பகுதிகள்லையோ, பக்கத்துலேயோ நிறைய வளர்ந்து கிடந்தாலோ, இல்லை வீடு நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த செடி ஃபுல்லாக நிறைய வளர்ந்து கிடக்கு, களை எடுக்காமல் இருக்குது அப்படின்னாலும், அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவை உருவாக்கி விடும். ஆஸ்மா இல்லைனாலும் அதை வந்து உடம்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு உருவாக்கி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு ஆஸ்மா உருவாகும். அப்புறம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா, டைஜஷன் பிரச்சனை டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது. சரியாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகாமல் வயிற்றுக்குள்ளேயே தங்கி புளிச்ச ஏப்பம் மாதிரி உண்டாகி, ஃபுட்டு வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே தங்கிட்டு மந்தம் பிடிச்சிக்கும். மந்தம் பிடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வயிறு ஊத ஆரம்பிக்கும். வயிறுக்குள்ளே உப்புன மாதிரி வயிறு ஊதிட்டு, அது நுரையீரலை போட்டு நம்மளுக்கு அழுத்துறப்போ, கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா வீசிங் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சரியாக ப்ராப்பராக நம்மளுக்கு டைஜஷன் இல்லை, ஏதாவது உணவுப் பொருட்கள் ஒவ்வாமைனாலேயும், உணவு ஏதாவது நம்ம செரிக்காத ஒரு உணவுகளை வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாலோ, நைட் டைமு ரொம்ப லேட்டாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலோ, அது டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும், கண்டிப்பாக இதனாலையும் நம்மளுக்கு வீசிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஆஸ்மா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். திடீர்னு எப்போனாலும் வரவும் செஞ்சிடும் நம்மளுக்கு. அப்புறமா குளிர்ந்த பொருட்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ் வாட்டரு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த ஐஸ்கிரீம்ஸு இது மாதிரிலாம் நம்ம எடுத்து சாப்பிடும் போதும் நிறைய பேர்த்துக்கு வீசிங் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஒன்று குளிர்ந்த காற்றுல எப்போதுமே இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஏசியில் 24 மணி நேரம் ஏசி வச்சே இருப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸில் போனாலும் ஏசிக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் ஏசி காற்றுப்பட்டு வெளிக்காற்று படாமல் இருக்கவங்களுக்கும் வீசிங் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி குளிர்ந்த பானங்கள், குளிர்ந்த ஐஸ்கிரீம்ஸு, குளிர்ந்த உணவுகள், குளிர்ச்சியான உணவு பண்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டாலும் உடனே வீசிங் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சில தொழில் மூலமாக இந்த ஆஸ்மா பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். தொழில் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி, நூல் நெய்கிற கம்பெனி, துணி கம்பெனி இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கம்பெனிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, மசாலா கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். பொடி அரைக்கிறது, மாவு அரைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்போ மைன்யூட்டான டஸ்ட்டு, அந்த பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காரமான துகள்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அதை மோந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு போய் படிகிறப்போ என்ன ஆகும்னா, இது மாதிரி அலர்ஜி நம்மளுக்கு வந்து உருவாகிட்டு அதனாலேயும் ஆஸ்மா உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் துணி கம்பெனி, பஞ்சு கம்பெனி இது மாதிரியான கம்பெனியில், மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டு, அந்த பஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய மைன்யூட் சின்ன சின்ன நூல்கள், சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே காற்றுல பறந்துட்டுருக்கும். நல்ல சன்லைட் நல்லா இருக்கிறப்போ சன்லைட்டோடைய கதிர்களுக்குள்ளே நிறைய டஸ்ட்டு பறக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதில் நூல் எல்லாமே குட்டி குட்டி நூல் எல்லாமே வந்து அழகாக பறக்கிறது நம்மளுக்கு தெரியும். நார்மலான வெளிச்சத்தில் நமக்கு தெரியாது. சன்லைட் கதிர் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கு நடுவில் பறக்கிறது எல்லாமே நல்லா தெரியும். அது நார்மலாக நம்ம வந்து
மூச்சு விடுறப்போ, மூச்சு வெளியே விடுறப்போ, உள்ளே இழுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து நம்மளுக்குள்ளே போயிடும். அப்படி போகிறப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரலுக்குள்ளே நாள் கணக்காக படிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் அந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை ஆஸ்மா பிரச்சனையோ அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. இது மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு தொழில் ரீதியாக அவங்க செய்யக்கூடிய ஆக்குப்பேஷன் மூலமாக ஆஸ்மா நோய் வந்து உருவாகியிருக்கு. இந்த தீபாவளி டைமு, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு கொளுத்துறோம் பார்த்திங்களா, அந்த புகை சில பேர்த்துக்கு வந்து சேராமலும் இது மாதிரி ஆஸ்மா பிரச்சனை அதிகமாகவும் செய்யும், வரவும் செஞ்சிடும். அதுக்கப்புறமா வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பொல்யூஷன் அதனாலேயும் அந்த ஸ்மோக்னாலேயும் நிறைய பேர்த்துக்கு ஆஸ்மா பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. முக்கியமாக புகை வந்து நிறைய பேர்த்துக்கு சேராமலும் இந்த ஆஸ்மா பிரச்சனை உருவாகும். அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்டு, டீசல் ஸ்மெல்லு, பெட்ரோல் ஸ்மெல்லு, ஒரு நறுமணமான ஏதாவது ஒரு ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்காமல் உடனே அவங்களுக்கு வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தவிடு, அதில் வரக்கூடிய சொனை, அப்புறம் அரிசி சொனை, அந்த மாதிரிலாம் நிறைய தானியங்கள்லேருந்து வரக்கூடிய சொனை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு நுகர்ந்துட்டாலோ அது உள்ளுக்குள்ளே போயிட்டாலோ சில பேர்த்துக்கு வந்து வீசிங் ஆஸ்மா பிரச்சனையை உருவாக ஆரம்பிச்சிடும். என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப்பு அடிப்பேன். ரொம்ப மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுன்னு இருந்தேன். வீசிங் 15 வருஷமாக இருக்குது. ஒரு மாதம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாதம் சுகர் வந்து 178 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. பேசவே முடியாது, மூச்சு வாங்கிட்டு இப்போ பரவாயில்ல, நல்லா பேசுறேன். இருமலே இல்லைம்மா, அதுதான் அதிகமாக இருமிலே தான் இருப்பேன். இருமல் சளி வருது. வளர்ச்சிக்கிறது இருந்தது, அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்குது. என் பேர் செல்வகுமார், செல்வப்பாட்டி. நான் வந்து ரிபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோஷன் வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது. எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 an hour நான் மோஷன் போய் ஆகணும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போடாது 5 times. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க. நான் குழந்தைங்களுக்கு தான் வேலை ஜாப் ஒர்க் பண்ணுவேன். முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை அப்படின்னு சொல்லி திரும்ப படுக்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாகி எழுந்திருக்கேன். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு சாப்பிட்டாலே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தை மூலிகை மருந்துகள் எடுத்தாலே நம்மளுக்கு செட் ஆகிடும். மேடம்கிட்ட வந்து 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும். 2 வீலர் கம்ப வச்சுட்டு போகிறேன். வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கே போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு வீசிங் இருந்தது. 9 வருஷமாக வீசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம் தான் ஆகிறது அரசு மருத்துவமனைக்கு வந்தேன். இப்போது 1 மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. என் பேர் கலைச்செல்வி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு முதல் 2 years வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 month தான் ஆயிடுச்சு. 1 month அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை, கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு. ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தால் கூட ரெஃபர் பண்ணுவாங்க. ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்
சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 073057444144.